சீர்காழி அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் தார்பாய் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு 2,10,000 மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர். புத்தாடை வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து பூமனை புகுவிழாவும் நடத்தி இளைஞருக்கு மக்கள் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி மோகன். வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த இளைஞர் பாரதி மோகன் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழை மக்களின் நிலை குறித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் சமூக ஆர்வலராக தன்னை மாற்றிக்கொண்டார். வெளிநாட்டு வேலையை விட்டு சொந்த ஊர் திரும்பிய பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பேருந்து நிலையம் மற்றும் ஆதரவற்ற திக்கட்டு சாலையில் தெரியும் நபர்களை கண்டறிந்து உணவு வழங்கும் பணியை துவங்கினார். இவரது சேவையை உணர்ந்த நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆதரவோடு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் மனநலம் குன்றி சாலையில் சுற்றித் திருவோர்களுக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடைகள் அணிவித்து அவர்களின் நிலையை மாற்றி வருகிறார். இவரது சமூக சேவையின் ஒருபடியாக ஆதரவற்ற ஏழ்மை நிலையில் வாழும் முதியோர்களுக்கு சமூக வலைதள நண்பர்களின் உதவியுடன் வீடுகளும் கட்டி வழங்கி வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் இடிந்து போன தாய்பாய் குடிசையில் வசித்த ஆதரவற்ற மூதாட்டிகளான பூபதி, அவரது மகள் கலைச்செல்வி ஆகியோர் நிலை குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அப்பதிவை கண்ட பாரதி மோகன் சென்னியநல்லூர் கிராமத்திற்கு நேரில் சென்று மூதாட்டிகளின் நிலையை அறிந்து அவர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து தன்னுடைய சக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் பங்களிப்போடு 2,10,000 மதிப்பீட்டில் பாதுகாப்பான புதிய வீட்டை கட்டி முடித்தார். அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் மூதாட்டிகள் பூபதி மற்றும் கலைசெல்வியிடம் கிராமத்தினர் முன்னிலையில் இன்று புதிய வீட்டை பாரதி மோகன் ஒப்படைத்தார். ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு வீடு கொடுத்ததுடன் அவருக்கு புத்தாடைகள் வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து புதுமனை பூவிழாவும் நடத்திய இளைஞர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து சமூக ஆர்வலர் பாரதி மோகனை பகுதி மக்கள் மனதார பாராட்டினார். இதுகுறித்து பாரதி மோகன் கூறுகையில், நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் உதவியுடன் இதுவரை தமிழகம் முழுவதும் 8 வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளோம். மேலும் ஆதரவற்றவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்கி வருகிறோம். ஆதரவற்றோர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவோம் என தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபுடன் உங்கள் தவசி ரமேஷ். கட்டு பின்னாடி பார்த்துட்டு கட் பண்ணுங்க, பார்த்துட்டு கட் பண்ணுங்க. பாருங்க, நல்லா முகம் தெரியாத மாதிரி. ஓகே, கட் பண்ணுங்க. வாங்க வாங்க, அப்படி பொறுமையாக வாங்க. பாட்டியை மட்டும் அழைச்சிட்டு வாங்க முதல்ல. ஓகே. இந்த பக்கம் அப்படியே மூஞ்ச பார்த்த மாதிரி அப்படியே மேல தூக்கி இப்படி இப்படி இந்த பக்கம் கேட்டு போங்கம்மா. எல்லாத்தையும் காட்டு தீவாங்க. எடுத்துக்கம்மா, தீவாரம் அண்டி கும்பிடுங்க. ஊர் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு புடவைமா ஒரு பையனா எடுத்து கொடுக்குறோம். அடுத்தது அப்படியே வாங்கணுங்க. அப்படி வாங்க வாங்க. சரி, கொஞ்சமா சாப்பிடுங்க. கையில் கொடுத்துருவோம். கொஞ்சம் பிடிக்கலாம்.
என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன். சமூக சேவகர் பாரதி மோகன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு 12 வருடங்களாக நாங்கள் வந்து சமூக சேவை செஞ்சுட்டு வரோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைநல்லூர் என்ற ஒரு கிராமம் வந்து இருக்குது. அங்கே வந்துட்டு பூபதி, கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் வந்து ஒரு தாயர் பாய் போட்ட வீட்டில் வந்து வசிச்சுக்கிட்டு வராங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறதா வந்து இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வழியாக எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையான நிலையை கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஒரு திருப்புழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கோம். வந்து நாங்கள் வந்து தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற மக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தினமும் 200 பேருக்கு மேலே நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து உணவு தினமும் வழங்கிட்டு வரோம். ஒரு நாள் தவறாமல் வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த வீடு கட்டி கொடுக்கறது, அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் செய்து குளிப்பாட்டி அவங்கள நம்மளை போல் தூய்மையான ஒரு மனிதனாக மாற்றி இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு வரோம். இது போல் வறுமையாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாகவே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த அறிஞ்சு அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க வறுமையை வந்து நாங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். அது அவங்க வந்து அவங்க இடம் பட்டாவில் இருக்கா, இல்லை அவங்க சரியான இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆய்வு பண்ண பிறகு தான் அந்த வீடை கட்டி கொடுக்கான முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய முழு நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி வறுமை, ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும், எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். சமூக சேவர் பாரதி மோகன் அறக்கட்டளை வந்து முழுமையாக வந்து மக்களுக்காக மட்டுமே இயங்கப்படக்கூடியது. இது எங்களுக்காகவும் எங்கள் சுயநலக்காகவும் கண்டிப்பாக இருக்காது. இது என்னுடைய கடைசி காலம் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆயுள் முழுக்க அடுத்த ஜென்ரேஷனும் வந்து இந்த அறக்கட்டளை வந்து மக்களுக்காக மட்டுமே பயணிக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். வீட்டோட மதிப்பு வந்து கிட்ட ஒரு 2,10,000 வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, எங்களால் முடிஞ்ச உதவிகளும் அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். ஏன்னா வந்து மாதம் அவங்க வந்து அரிசி, மல்லிகை பொருள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான உதவிகள் கேட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க 8 வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள நாங்கள் மாதம் போயிட்டு அவங்க சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இல்லை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு இருக்கும். அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூபதி, கலைச்செல்வி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பங்கும் போது அவங்களுடைய தந்தையார் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு தான் அவங்க வந்து ஒரு வறுமையான நிலைக்கு தள்ளப்படுற பிறகு தான் அவங்களுடைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்த பிறகு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுற சூழ்நிலைகள் வருது. அதனால் கண்டிப்பாக வந்து இது போல் உள்ளவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, ரொம்ப வீடே இல்லாமல் இது மாதிரி ரோட்டு ஓரத்தில் ஆதரவற்ற நிலை யார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய உதவிகளும் ஏழ்மையான நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். சென்னைநல்லூர் கிராம வாசிகள் இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அவங்க நாட்டாம பஞ்சாயத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய உதவியோட இந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் வந்து இந்த வீட்டை கட்டி கொடுப்பதற்கு உதவியாக இருந்த மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் வேர்வையும் இதில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்த வந்து காட்டி விடும்பொழுது அந்த இடத்த வந்து முழுமையாக நின்று அவங்க வந்து இந்த உதவிகளை செய்கிறதுக்கான செய்ய சொல்லி எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிற மக்களுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கையெடுத்து வணங்குறேன். நீங்கள் இல்லாமல் இந்த வீடு இல்லை. அதே போல் இந்த வீடு கட்டுறது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுடைய உதவிகளும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரியப்படுத்திக்கிறேன்.